எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில துன்பம் இருக்குது, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில தோல்வி இருக்கிறது, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது. அது படிச்சவனா இருக்கணும், படிக்காதவனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே துன்பம் இருக்குது. ஆனால் இந்த துன்பத்தை நான் பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே உடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நீ துன்பத்தை தனியா இருந்து சமாளிக்கிறேன்னு சொன்னாக்கா அது உனக்கு மலை போல தோன்றும். ஆனால் துன்பத்தை ஆண்டவரோடு நான் சுமக்கிறேன், துன்பத்தை ஆண்டவரோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நீ மையம் வைத்து நீங்க துன்பத்தை எதிர்கொண்டீர் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் முக்கியம். அதுதான் 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 3 கூறுகின்றது. கிறிஸ்து இயேசுவில் நல்ல படைவீரனை போன்று உங்களுடைய துன்பத்தை நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவை போல இயேசுடைய வாழ்வில் எல்லாரும் புகழ்ந்தாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு இறைவாக்குன்னு நாங்கள் பார்த்ததே கிடையாது, 5 அப்பங்கள் 2 மீன்களை பழுக பெருக செய்கிறாரு, இப்படி புதுமை செய்கிற இவதான் எங்களுடைய மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை புகழ்ந்து சொல்லும்பொழுது இயேசு சொல்றாரு, அலோ நிறுத்துங்க, நான் சிலுவை சுமக்கணும், நான் மக்களால் புறக்கணிக்கப்படணும், நான் இழிவான ஒரு சாவை ஏற்றுக்கொள்ளணும், என்னை எல்லாரும் அவமானப்படுத்துவாங்க, நான் சிலுவையிலே மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துன்பத்தை அவர் முன்னிருந்து வாழ்ந்தார். சிலுவை கண்டு ஓடி போயிட்டாரா? சொல்லுங்க, உங்களுக்கு சிலுவை கண்டு ஓடி போயிட்டாரா? ஐயோ என்னை சாட்டையில் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாரா? ஐயோ எனக்கு முன்முடி சூட்டுவாங்க, ஐயோ என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடினாரா? உங்களை தாங்க ஓடினாரா? இல்லையே, துன்பத்தை எதிர்கொண்டார், துன்பத்தை எதிர்கொண்டார். நாமும் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலையோடு நமது துன்பத்தை நாம் எதிர்கொண்டோம் என்றால் அது நம்மை விட்டு அகன்றுவிடும். அதான் சின்ன பேர் சொல்லுவாரு, எனக்கு வலுவூட்டரின் துணை கொண்டு என்னால் அனைத்தும் செய்ய முடியும். யாரு? இயேசுனுடைய வலுவை கொண்டு, வல்லமை கொண்டு என்னால் அனைத்துமே செய்ய முடியும். அது மாதிரி நம்முடைய வாழ்வில் பல துன்பங்கள் நம்ம அனுபவிக்கும் போது, கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது, வேதனை நம்ம அனுபவிக்கும் போது நாம் மனம் தளராமல் இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு எனக்கு பலத்தை கொடுப்பார், இயேசு எனக்குள் இருந்து செயல்படுத்துவார், அவருடைய கரத்தினை சிக்கென பிடித்துக் கொள்வேன் என்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்தது என்றால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய துன்பத்திலிருந்து வெற்றியை அடைவீர்கள். ஆண்டவருடைய அருக்கரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், ஆண்டவருடைய வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.